நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. காயம்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இன்றைய இரவு தியானத்திற்கு ஆதாரமாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இயேசு சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்தார். 1 தீமோத்தேயு 1:15 சொல்கிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்கிறது, சேவகன் ஒருவன் ஈட்டின இயேசுவின் விலாவினிலே குத்தினான், அப்பொழுது இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது என்று தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தை கூட இயேசு சிலுவையிலே நமக்காக சிந்தினார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், மரித்த பின்பு நாம் பரலோகம் செல்ல வேண்டும் என்பதற்காக இயேசு தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார். சிலுவையிலே நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார். பாவத்தை குறித்து வேதம் பல வசனங்களிலே நம்மை எச்சரிக்கை செய்கிறது. ஆதியாகமம் 4ஆவது அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். எண்ணாகமம் 32ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நம்மை எச்சரிக்கை செய்கிறது. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்கிறது, சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும் என்று. இந்த 3 வசனங்களையும் நாம் தியானித்தோம் என்றால், அதாவது பாவமானது வாசற்படியிலே படுத்திருக்கும் என்ற வசனமானாலும் சரி, சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும் என்ற வசனமானாலும் சரி, உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்ற வசனமானாலும் சரி, ஒரே காரியத்தை குறித்து 3 முறை சொல்கிறது. என்ன காரியம்? எந்த மனிதனும் பாவம் செய்துவிட்டு அது கொண்டு வரும் தீமையான விளைவுகளில் இருந்து தப்பித்து கொள்ள முடியாது. அது அவனை பின்தொடர்ந்து அவனுக்கு அவன் செய்த தவறுக்கு பாவத்திற்கு ஏற்ற தண்டனையை கொடுத்து விடும் என்பதுதான். எது பாவம்? அதற்கும் வேதம் விளக்கம் கொடுக்கிறது. ரோமர் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே என்று. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். 1 யோவான் 5:17 சொல்கிறது, அநீதியெல்லாம் பாவம்தான். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும் என்று. நீதிமொழிகள் 24ஆவது அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, தீய நோக்கம் பாவமாம். ஆகவே நாம் செய்கின்ற பாவங்களிலிருந்து விடுதலை அடைவதற்காக, விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இயேசு சிலுவையில் நம்முடைய பாவங்களை சுமந்தார். பாவத்தை குறித்து வேதம் எச்சரிக்கை செய்கிறது. ரோமர் 6:23 சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4:20 வசனங்கள் சொல்கிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று. யாக்கோபு 1:15 சொல்கிறது, பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாவம் அவனுக்கு தீமையான விளைவுகளை கொண்டு வரும். அந்த பாவத்திலிருந்து அவனை விடுவிக்கவே இயேசு சிலுவையில் நம்முடைய பாவங்களை சுமந்தார். இந்த பாவத்திலிருந்து விடுபட நாம் செய்ய வேண்டுவது என்ன? நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி. 1 யோவான் 1:9 என்ற வேத பகுதி சொல்கிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு நம்முடைய ஆண்டவர், நம்முடைய கர்த்தர், நம்முடைய தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று 1 யோவான் 1:7 வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள், உங்கள் பாவங்கள் சிவேரின்றி இருந்தாலும் உறைந்த மலையைப் போல் உண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும் என்று வேதம் சொல்கிறது. நண்பு சகோதர சகோதரிகளே, பாவம் செய்து அதனால் குற்ற உணர்வினில் தவித்து கொண்டிருக்கிறீர்களோ,
உங்கள் பாவங்களை மன்னிப்பதற்காக இயேசு சிலுவையில் உங்கள் பாவங்களை சுமந்தார். உங்கள் பாவத்திற்கு தக்கதான தண்டனையை அவர் சிலுவையிலே அனுபவித்தார். பல வருடங்களுக்கு முன்பதாக கண் பார்வையற்ற, 2 கண்களிலும் கண் பார்வையற்ற ஒரு 70 வயது முதியவர் ஒரு தேவ ஊழியரை சந்தித்தாராம். தேவ ஊழியர் சுகம் அளிக்கும் வரம் பெற்ற தேவ ஊழியராக இருந்தபடினாலே அவர் நினைத்தார், இந்த வயதான ஐயா தன் 2 கண்களிலும் பார்வை கிடைக்குவதற்காக ஜெபிக்க வந்திருக்கிறார்கள் என்று. அப்போ அந்த வயதான ஐயா சொன்னாங்களாம், ஐயா இனி 2 கண்களிலும் பார்வை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் ஜெபிக்க வரவில்லை. என்னுடைய 70 வயது வரை இந்த 2 கண்களினால் நான் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று எனக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னாராம். இப்படிப்பட்ட பாவங்களை மன்னிப்பதற்காக தான் அதற்குரிய தண்டனையை இயேசு குற்றமில்லாத தன்னுடைய இரத்தத்தை சிலுவையிலே சிந்தினார். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு தேவ ஊழியரை சந்தித்து ஒரு மனிதர் சொன்னார், ஐயா நான் பிழைப்பதற்காக மும்பை பட்டணம் வந்தேன். என்னுடைய கையிலே பணம் இருந்தது, என்னுடைய சர்டிஃபிகேட்ஸ் இருந்தது. ஒரு மனிதன் கொஞ்சம் போர்ட்டர் கூலி எனக்கு தாருங்கள், இந்த லக்கேஜை நான் தூக்கி கொண்டு வருவேன் என்று என்னிடம் சொன்னான். அவனை நம்பி என்னுடைய லக்கேஜ், அதாவது என்னுடைய சர்டிஃபிகேட்ஸ், என்னுடைய பணம் கொண்ட அந்த பெட்டியை அவனிடத்தில் கொடுத்தேன். ஆனால் அவனோ அந்த பெட்டியை தூக்கி கொண்டு ஓடிவிட்டான். பல நாட்கள் கொலை வெறியோடு அவனை தேடினேன். ஒரு நாளிலே கடற்கரை அருகே அவனை கண்டுபிடித்தேன். மனம் போல் அவனை கத்தியால் குத்தி கொண்டேன். இன்று ஒவ்வொரு நாளும் என்னுடைய மனசாட்சி என்னை வாதிக்கிறது என்று சொன்னாராம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் குற்ற உணர்வில் இருந்து, பாவம் கொண்டு வருகிற குற்ற உணர்வில் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். பல வருடங்களுக்கு முன்பதாக அமெரிக்க தேசத்திலே ஒரு கொலை குற்றவாளி மரண தண்டனை விதிக்கப்பட்டார். அவனுடைய வக்கீல்கள் அரும்பாடுபட்டு இந்த மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த மனிதனோ ஒரு நாளிலே நீதிபதிக்கு கடிதம் எழுதினான். என்ன எழுதினான் தெரியுமா? ஐயா, எனக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய வக்கீல்கள் அதை ஆயுள் தண்டனையாக மாற்ற எவ்வளவோ முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அந்த முயற்சிகளெல்லாம் எனக்கு வேண்டாம். எவ்வளவு சீக்கிரம் எனக்கு மரண தண்டனையை நிறைவேற்ற வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரத்திலே எனக்கு மரண தண்டனையை நிறைவேற்றி விடுங்கள். ஏனென்றால் நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் சென்றேன். அங்கே களவு செய்யும் நோக்கத்தோடு தான் சென்றேன். ஆனால் அந்த ஓனர் அன்னைக்கு அங்கே இருந்தார். என்னை தடுத்தார். துப்பாக்கியால் அவரை சுட்டு வீழ்த்தினேன். இரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்த அவர் என் கால்களை பிடித்து கொண்டு ஹெல்ப் ஹெல்ப் என்று கத்தினார். இன்னும் அந்த சத்தம் என்னுடைய காதிலே தொனித்து கொண்டே இருக்கிறது. இரவும் பகலும் அவர் ஹெல்ப் ஹெல்ப் என்ற சத்தம் காதிலே தொனித்து கொண்டிருந்தது. ஹெல்ப் ஹெல்ப் என்று கத்தி அவரை நான் காலை தட்டி விட்டு அவரை இரத்த வெள்ளத்திலே சாக விட்டு நான் ஓடி வந்து விட்டேன். இன்றும் இரவும் பகலும் அவர் மரண ஓலமிட்ட அந்த ஹெல்ப் ஹெல்ப் என்ற சத்தம் கேட்கிறது. அது என்னை தூங்க விடவில்லை, அது என்னை சாப்பிட விடவில்லை. ஒவ்வொரு நாளும் எனக்கு நரக வேதனையாக இருக்கிறது. இந்த நரக வேதனையில் நான் தப்பிக்க விரும்புகிறேன். சீக்கிரம் எனக்கு மரண தண்டனை நிறைவேற்றி விடுங்கள் என்று எழுதினானா? ஆம், பாவம் நமக்கு குற்ற உணர்வை கொண்டு வரும். அதிலிருந்து விடுவிக்கவே இயேசு சிலுவையிலே இந்த இரத்தத்தை சிந்தினார். வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்து உங்களை புது சிருஷ்டியாய் மாற்றுவார். ஒரு மனிதர் விதமாய் தேவ ஊழியரை பார்த்து சொன்னாராம், இன்றைக்கி நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இன்றைக்கி நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன். ஆனால் ரட்சிக்கப்படாத நாட்களில் என் தாயை நான் கொடுமைப்படுத்தினேன். எனக்கு தாய்க்கு தேவையான எந்த உதவிகளும் நான் செய்யவில்லை. இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டாலும் என்னுடைய மனசாட்சி என்னை வாதிக்கிறதுனாராம். இந்த குற்ற மனசாட்சியை விடுவிக்க இயேசு ஒருவர் மாத்திரம்தான் முடியும். காரணம், பிதாவாகிய தேவன் பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. பாவத்துக்கு ஆத்மாவுக்கு நிவர்த்தி செய்வது இரத்தமே என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இயேசு தன் விலையேற பெற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தின நிமித்தம் பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை உண்டு. நமக்கு பரலோக நம்பிக்கை உண்டு. மரித்த பின்பு இனிமையாக பரலோகத்திலே இயேசுவோடு கூட என்றென்று வாழும் பாக்கியம் நமக்கு உண்டு. காரணம்,
பாவ மன்னிப்பை இயேசு நமக்கு இலவசமாய் கொடுக்கிறார். இன்று இரவு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? இயேசுவை நோக்கி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரம தகப்பனே, தங்கள் இருதயத்திலே குத்துண்டவர்களாய் வாதிக்கப்பட்டவர்களாய் பாவ மன்னிப்புக்காய் ஜெபிக்கிறவனுடைய பிள்ளைகளுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தார். அவர்கள் செய்த அத்தனை பாவத்தையும் மன்னியும், அவர்களை புது சிருஷ்டியாய் மாற்றியருளும். தகப்பனே, வியாதியினால் பலவீனப்பட்ட நிலையிலே இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்களுக்காக நான் விசேஷமாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் குணமளிக்கும் வல்லமை வியாதிப்பட்ட ஒவ்வொரு சரீரத்தையும் தொடட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவருடைய சரீரங்களிலிருந்து சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களுடைய சரீரங்களிலிருந்து சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவருடைய சரீரங்களிலிருந்து சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். நன்றி இயேசு சுவாமி. ஸ்கின் டிசீஸ் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். சகல சரும நோய்கள் சகல தோல் நோய்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். பேக் பெயின் முதுகு வலி இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இருதய நோய்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே குணமாகும்படி கட்டளை கொடுக்கிறேன். நெஞ்சு பகுதியில் உள்ள வலிகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். முழங்கால் வலிகள் மூட்டு வலிகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். கண்களில் உள்ள பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். தலைவலி ஒற்றை தலைவலி மைக்ரைன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். குழந்தை பாக்கியன்னு ஆசீர்வாதத்திற்காக காத்து நிற்கிறவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை அருளி செய்திடலாம். திருமணமும் என்னும் ஆசீர்வாதத்திற்காக காத்து நிற்கிறவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை அருளி செய்திடலாம். வேலை என்னும் ஆசீர்வாதத்திற்காக காத்து நிற்கிறவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை அருளி செய்திடலாம். தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் தொழிலே செழிப்பை கட்டளையிடும். உத்தியோகம் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் உத்தியோகத்திலே உயர்வை கட்டளையிட்டுள்ளோம். உடைய பிள்ளைகள் விரும்புகிற இடம் மாறுதல் விரும்புகிற இடத்திற்கு கிடைக்கும்படி செய்திடலாம். நன்றி இயேசு சுவாமி. நீர் அப்படி செய்கிற கிருபைகளுக்காய் நன்றி. சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வைங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய கடந்த முந்தைய நிகழ்ச்சிகள் மூலமாக ஆசீர்வாதங்களையோ அற்புதங்களையோ நன்மைகளையோ பயன்களையோ பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நான் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, என்றும் அவருக்கு நன்றியுள்ளவர்களாய் வாழ அது ஏதுவாக அமையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.